வீடியோ முழுசா பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா கடைசியில கண்டிப்பா அந்த ஒரு நிமிஷத்தை பாத்துட்டு போங்க. இருங்க, இப்படி சொன்ன உடனே கடைசி ஒரு நிமிஷத்தை மட்டும் பாத்துட்டு போற ஆளா நீங்க? சரி பரவாயில்ல, பாத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இவரும் ஐபிஎஸ் தான். 1976 1977 பேட்ச். ஓ அந்த பேட்சா? ஓ அந்த பேட்சா? அட எல்லாம் போச்சா? தமிழ்நாடு தாங்க எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே முன்னோடியா இருக்கும். அந்த காலத்துல மொழி போராட்டத்துல இருந்து இன்னைக்கு மும்மொழி கொள்கை எதிர்ப்புல இருந்து ஒவ்வொரு விஷயங்களா குலத்தொழிலில் ராஜாஜி அவர்கள் கொண்டு வர முயற்சி செஞ்சதா இருக்கட்டும், இன்னைக்கு புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிற முறையில அதை திணிக்கிறதா இருக்கட்டும், இப்படி நம்மளுடைய மொழிய பாதுகாக்கிறதுல இருந்து நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லாத்துலயுமே நம்ம எது திட்டம் எது ஆப்புன்னு ரொம்ப பகுத்தறிவோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த வகையில இன்று ஆளுநருக்கு எதிராக நம்ம தொடரப்பட்ட அந்த வழக்கு நம்மளுக்கு சாதகமா வந்திருக்கு தீர்ப்பு. அதாவது திமுக ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு, இந்த திமுக சார்பாக வக்கீல் வில்சன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஐயா பிரதிவாலாவும் மகாதேவன் அப்படிங்கிற 2 ஜட்ஜஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, ஃபியூச்சர்ல இதே ரெஃபரன்ஸ்க்கு மற்ற ஸ்டேட்லாம் எடுத்து வாதாட முடியும். எங்கெங்கெல்லாம் இந்த பிஜேபி ஆளுநர் அப்படின்னு ஒருத்தவங்களை நியமிச்சு இந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், என்ன கவர்மெண்ட் அங்க ரூல் பண்ணாலும் நம்ம தான் ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தனிச்சையாக முடிவெடுக்கிறது, அதிகாரங்களை கைப்பற்ற முயற்சி செய்யறது, இந்த மாதிரி எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த ஆளுநர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது சரியான ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடலாம். அந்த அளவுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது பிஜேபியோட திமிர்த்தனுக்கு மேல ஒரு நறுக்குன்னு கோட் ஒரு கொட்டு வச்சிருக்கா. இது வடநாடு கிடையாது, தமிழ்நாடு, உன்னோட வேலையெல்லாம் இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்ல ஆளுநரோட குடிமையை பிடிச்சு நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சு நீ ஆளுநரு ஆளுங்கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைன்னா தமிழ்நாட்டோடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையோட இருக்கியேன்னு சொல்லிட்டு நல்லா உருளைக்கட்டையில நல்லா வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு தெரியலங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தீர்ப்பை பார்த்தோன்னே. இந்த தீர்ப்புக்காக வாதாடின அந்த லாயர் வில்சன் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஆளுநருடைய வேலை என்ன தெரியாது இல்ல, ஏன்னா அது அவருக்கே தெரியாது. ஒரு நாளும் ஆளுநருக்காக கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க் என்ன அது எதுவுமே அவருக்கு தெரியாது, அவர் பார்த்ததுமே கிடையாது. அது கிட்டத்தட்ட போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் மேனோடைய வேலை தாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபைலை வாங்கி ஒன்றியத்துக்கிட்ட கொடுக்கணும், அதை கூட அவர் ஒழுங்கா பார்த்திருக்கிறாரா இல்ல, அதை தவிர்த்து என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பா அழகா பண்ணி முடிப்பாரு. அதாவது சிதம்பரத்துல குழந்தைகள் திருமணத்தை ஆதரிச்சு பேசுறது, நானும் குழந்தை திருமணம் தான் செய்தேன் அப்படின்னு அடிச்சு பேசுறது. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சங்கிங்களா இருக்கட்டும் இல்லைன்னா நாம் தமிழர் சங்கிங்களா இருக்கட்டும், 2 பேருமே என்னைக்குமே ஆளுநர் குழந்தை திருமணம் செய்தாருன்னு தூக்கிட்டு பேச மாட்டானுங்க, அதை ஞாபகப்படுத்த மாட்டாங்க, அப்படி நேக்கா மறைச்சிருவாங்க. ஆனா பெரியார் குழந்தை திருமணம் செய்தார், யாரை? நாகம்மையை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. எப்போ? அவருக்கு 19 வயசு இருக்கும்போது, நாகம்மை அவர்களுக்கு 13ல இருந்து 14 வயசு இருக்கும்போது அவர் திருமணம் செய்தார். அப்போது லீகலா திருமண வயதே 13 தான், குழந்தை திருமணம் செய்தாருன்னு தூக்கிட்டு வருவானுங்க. ஆனா இதை எவனும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஆளுநருடைய வேலை என்ன வேற? பட்டமளிப்பு விழா, அது கரெக்டா செஞ்சிருவாரு. ஆனா அதுலயே ஒரு பிரச்சனை பண்ணுவாரு. கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தா உள்ள விட மாட்டேன், கருப்பு சால்வை போட்டுட்டு வந்தேன்னா, பொண்ணுங்க ஷால் போட்டுட்டு வந்தேன்னா உள்ள விட மாட்டேன், இந்த மாதிரி சில்லறத்தனமான சில வேலைகளை செய்வாரு. ஆளுநர் ஏன் இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் நியமனம் பண்ணாம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. அது உண்மையான எனக்கு தெரியல, பட் நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். எனக்குமே 2 க்ளூ தான் கொடுத்தாங்க, அது யாருன்னு நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு பெரிய ஐடி கம்பெனி நடத்துறவர் தன்னுடைய கட்டின மனைவியும் பெத்த பிள்ளையும், அதுவும் ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைய அப்படியே அம்போன்னு யுஎஸ்ல விட்டுட்டு தன் மனைவிக்கு தெரியாம சொத்தை அப்படியே நேக்கா தன்னோட சகோதரியும் சகோதரியோட கணவனுக்கும் மாத்தி எழுதிட்டு அப்படியே இந்தியாவுக்கு ஜம்ப் பண்ணி மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு சங்கித்தனமா கிட்டத்தட்ட சீமான் மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதாவது விவசாயம், குலத்தொழில் ரொம்ப முக்கியம், குலக்கல்வி திட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சீமான் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபருங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட கம்பெனி மெட்ரோ சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கும் ஐடி கம்பெனி. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தருக்கு இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணா, அது தனக்கு கிடைக்கணும்னு ஆளுநர் கிட்ட ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாராம். ஆளுநரும் உனக்குதான் சொல்லிட்டு இருந்தனாலதான் போஸ்டிங்க போட முடியாம இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கு இப்படின்னு நியூஸுங்க. யாருன்னு தெரிஞ்சா
கமெண்ட் பண்ணிடாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு ஆனா தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல மிக முக்கியமான 3 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை. அதாவது அதிகாரப்பூர்வமாக தனிச்சையாக எந்த ஒரு முடிவையும் நிறைவேற்றுதல் கூடாது. அப்புறம் நீ டெலிவரி கை தான், டெலிவரி மேனேஜர் கிடையாது, போஸ்ட்மேன் தான். அதனால மசோதாவில் நிறைவேற்றப்படும் சட்டங்களையோ இல்ல ஃபைல்ஸையோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 1/8 கிட்ட கொடுக்க சொன்னா நீ போஸ்ட்மேன் வேலையை மட்டும் பாரு, டிக்கிக்குள்ள வாங்கி போட்டுக்காத அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து நீ டிக்கிக்குள்ள வாங்கி போடுறதை தவிர்த்து திரும்பி வேற அனுப்பி வச்சிடுறியா 1/8 கிட்ட கொடுக்காம, அப்படிலாம் திருப்பி அனுப்பக்கூடாது. உன் வேலை இங்க வாங்கி அங்க பாஸ் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கொட்டியிருக்கிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக கோர்ட். இதை நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து யூடியூபர்ஸ்ல இனிமே நீங்க எல்லாம் தேவையே இல்லை, நானே தக் லைஃப் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தக் லைஃப் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ட்ராலத்துல இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துருங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம் மானம் சூடு சுரண இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அதுக்கு என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, சூடு சொரணை எல்லாம் இருக்கா, சூடு சொரணை எல்லாம் இருந்திருந்தா இனி யாரும் நீங்க வந்து நீங்க நினைக்க மாதிரிலாங்க, ஜஸ்ட் வேலையை விட்டு போயிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் இப்ப வரைக்கும் பொட்டி எல்லாம் கட்டின மாதிரி தெரியல. அதனால ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி அதெல்லாம் இல்லையோ. நான் சொன்ன அந்த கடைசி ஒரு நிமிஷம் இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட். பாடி எடுக்கிறதுக்காக ஆளுங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க, பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக. அக்கா வானதி அக்கா வந்து ஒப்பாரி வச்சிருச்சு. அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற கிருஷ்ணசாமி எல்லாருமே ஒப்பாரி வச்சுட்டாங்க. ஏன் கள்ள கூட்டணியில இருக்கவங்க கூட கள்ள மௌனம் காமிச்சு ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டாங்க. யாராவது மிச்ச மீதி இருந்தா வந்து ஒப்பாரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பாடியை தூக்கிட வேண்டியதான்.